நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற ஒன்றுக்கு வருவதாக இருந்தால் மாத்திரம்தான் 2 மாதம் முதல் கட்டமாக நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வருவோம், பணைய கைதிகளில் 10 பேரை விடுதலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்கிற நிகோசியேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்னும் ஒரு இழுபறியான நிலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய தலைமையில் இஸ்ரேலுடைய அமைச்சரவை கூடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பேசுவதாகவும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் 15 லட்சம் பேர் நம்ம உயிரோடு வாழுகிற காலத்தில் இப்படி ஒரு அழிவு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நடக்க உணவில்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய உறவுகள், அப்பாவி சகோதரர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 645வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்னைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், 645 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய காசா மீதான தாக்குதல்களில் இதுவரைக்கும் 77,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 1,37,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், உடல் ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். தங்களால் எந்த விதமான பணியையும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இன்றைய நாளிலும் பலவிதமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 82 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார். அதே நேரத்தில் 34 பேர் இதிலே உணவு எடுப்பதற்காக சென்றவர்கள் என்பதுதான் மிக மிக வருத்தத்திற்குரிய கவலைக்குரிய நிகழ்வாக இருக்கிறது. 82 பேர் கொல்லப்படுறதுங்கிறது நம்ம சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விவகாரம் கிடையாது, ஒரு சின்ன விஷயமும் கிடையாது. 82 பேரில் 34 பேர் உணவு எடுப்பதற்காக போன இடத்துல தான் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும், ஷஹீதுடைய அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காசாவினுடைய உயிர்கள் இழக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் பார்த்து கொண்டே இருக்கிறது. சர்வதேசம் கண்மூடி மௌனித்து போயிருக்கிறது. அந்த மக்களை காப்பதற்கு ஒருவரும் இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கையேந்தி இதற்காக பிரார்த்திக்க முடியும். நண்பர்களே, அன்பர்களே, தாய்மார்களே, எனவே நிறைய பிரார்த்தனைகளை அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் முன்வைங்க, சுஜூதில் அழுது புலம்புங்க, கையேந்தி கேளுங்க என்கிற கோரிக்கையும் விடுத்தவனாக நமக்கு தெரியும். காசாவில் ஒரு சமாதான நிலையை உண்டாக்குவதற்காக ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க தோஹா, கத்தாரில். இந்த பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காணாமல் இருக்கிறது. காரணம் என்னன்னா, இஸ்ரேல் ஒரு விவகாரத்தில் பிடியாக நிற்கிறாங்க. நாங்கள் காசாவுக்குள்ளேயே இருப்போம், தொடர்ந்து நாங்கள் யுத்தம் பண்ணுவோம், நிரந்தர யுத்த நிறுத்தம்ங்கிற ஒன்றுக்கு நாங்கள் வரமாட்டோம். அதே நேரத்தில் எங்களுடைய பணைய கைதிகளை நீங்கள் விடுதலை பண்ணணும். நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, மீசைக்கு மாசை கூழுக்கு மாசன்னு. மீசைக்கு ஆசைன்னா கூழ் குடிக்காமல் இருக்கணும், இல்லை கூழ் குடிக்கிறது தான் ஆசைன்னா நீ மீசையை எடுத்துடணுங்கிற மாதிரி ஒரு நிலை வரணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு பணைய கைதிகளையும் நீங்கள் தரணும், அதே நேரத்தில் நாங்கள் திரும்ப 2 மாதத்துக்கு பிறகு மீண்டும் யுத்தம் பண்ணுவோம் என்கிற ஒரு நிலை எடுக்கிறாங்க. எனவே தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற ஒன்றுக்கு வருவதாக இருந்தால் மாத்திரம்தான் 2 மாதம் முதல் கட்டமாக நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வருவோம், பணைய கைதிகளில் 10 பேரை விடுதலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்கிற நிகோசியேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்னும் ஒரு இழுபறியான நிலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய தலைமையில் இஸ்ரேலுடைய அமைச்சரவை கூடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பேசுவதாகவும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் காசாவினுடைய சீஸ்ஃபயர் விவகாரத்தில் இருக்கிறது. இன்னும் ஒரு அமைதியை எட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படாத ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. ஆனால் நமக்கு நினைக்கும் போது பல கட்டங்களில் நம்ம சொல்றது தான், உடனே ஒரு யுத்த நிறுத்தம் வந்துட்டா என்ன, அந்த அப்பாவிகள் கொல்லப்படாமல் இருப்பாங்க தானே என்று நம்ம நினைக்கிறோம். இல்லாமல் இல்லை, அப்பாவிகள் யாரும் கொல்லப்படக்கூடாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதரர்களே. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, இத்தனை பேர் கொல்லப்பட்டதும் இவ்வளவு பெரிய யுத்தம் 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சண்டை நடப்பதற்கும் காரணம் என்னன்னா, பாலஸ்தீனம் ஒரு சுதந்திர தேசமாக மாற வேண்டும் என்பது. எனவே அந்த உறுதியான நிலைப்பாட்டில் அவங்க இருக்கணும். இத்தனை தலைவர்களை இழந்து, இத்தனை சோல்ஜர்ஸை இழந்து, இத்தனை அப்பாவிகளை இழந்து, இதுக்கு மேலும் சுதந்திரம் கிடைக்கலன்னா நம்ம வாழ்கிற காலத்திலேயாவது அது கிடைக்கணுமா இல்லையா? எனவே அவர்களுடைய உறுதிப்பாடு தான் நாம் எடுக்க வேண்டிய முடிவு.
அவங்க நாளைக்கே இல்லை சீஸ்ஃபயர், நாங்கள் பிரச்சனை இல்லை, பணைய கைதிகளையும் தர்றோம், சமாதானம் முக்கியம்னு முடிவெடுத்துட்டாங்க. அதான் நம்முடைய முடிவும் அதுதான். அதே நேரத்தில் இல்லை நாங்கள் இப்படித்தான் என்றால் அதை நாம் விமர்சிப்பதற்கு தலைப்படவும் கூடாது. ஏன்னா அவர்களுடைய நாடு, அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் தன்னுடைய சொத்துக்காக கொல்லப்படுகிறானோ அவன் ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு வருவான். அவங்க மட்டுமில்லை, அவங்க வீட்டுக்காக கொல்லப்படுறது, அவங்களுடைய நாட்டுக்காக கொல்லப்படுறதை தாண்டி ஒருவர் தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறது கொல்லப்பட்டால் அவர் ஷஹீது. எனவே காசாவினுடைய மக்களுக்கு அந்த அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு UNRWA வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் 1.5 மில்லியன் மக்கள் பேரழிவு தரும் பசியை எதிர்கொள்கிறார்கள் காசாவிலே என்று சொல்லியிருக்கிறார்கள். 1.5 மில்லியன்னா 15 லட்சம் மக்கள், 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இதில் 15 லட்சம் மக்கள் பேரழிவு தரும் வறுமையை எதிர்கொள்கிறார்கள், பசியை எதிர்கொள்கிறார்கள் என்கிற செய்தி தான் வெளியாகி இருக்கிறது. 1.5 மில்லியன் பேர் பேரழிவு தரும் பசியை எதிர்கொள்கிற அதே நேரத்தில் மற்றவர்களும் பசியை எதிர்கொள்கிறார்கள். உச்சகட்ட பசி, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற நிலையில் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் 15 லட்சம் பேர் நம்ம உயிரோடு வாழுகிற காலத்தில் இப்படி ஒரு அழிவு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்க, உணவில்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய உறவுகள், அப்பாவி சகோதரர்கள். கிட்டத்தட்ட 96% மக்கள் கடுமையான உணவு பஞ்சத்திலே இருக்கிறார்கள் என்கிறது UNRWA. 96% மக்களே இந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. இதில் 6.5 லட்சம் மக்கள் குழந்தைகள் என்கிற ஒரு தாங்க முடியாத ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது சகோதரிகள். அல்லாஹு தாலா தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலையில் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. என்னன்னா, உலகம் முழுவதும் மனிதநேயமிக்கவர்கள் இல்லாமல் இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக தி கார்டியன் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியை அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்களும் மேற்கோள் காட்டியிருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பிரிட்டிஷினுடைய தொழிற்கட்சியைச் சேர்ந்த 60 MPக்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் வெளியுறவு செயலாளருக்கு என்கிற ஒரு மனதுக்கு இதமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. நமக்கு தெரியும் இந்த காசாவினுடைய பிரச்சனை இருக்குது இல்லையா. இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையிலேயே பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கின மிகப்பெரிய குற்றத்தை செய்தவர்கள் யார் என்று சொன்னால் அது பிரிட்டிஷார் தான் இந்த ஒரு அநியாயத்தை பண்ணினாங்க. அந்த காலனித்துவம் முடிகிற காலகட்டங்களில் அரபு நாட்டு ஆட்சியாளர்களை எல்லாம் ஏமாற்றி செய்யப்பட்ட ஒரு விவகாரம். அதில் தான் பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உருவாக்கினாங்க. அந்த பிரிட்டிஷ் தற்போதைய நிலையில் இருக்கக்கூடிய பிரதமரை பொறுத்தவரை ஒரு கம்யூனிச சிந்தனை கொண்டவருங்கிறதுனால ஓரளவுக்கு பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டிவாக தான் அவர் இருப்பார். ஆனால் அங்கே கடைசி முடிவையும் போய் எங்கே எடுப்பாங்கன்னு சொன்னால் ராஜா சைன் பண்ணுகிற ஒரு நிலை இருக்கிறது. முந்தி எலிசபெத் இருந்தாங்க, இப்போ சார்லஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பும் அவங்களுக்குள்ள இல்லாமல் இல்லை. இப்படி இருக்கிற சூழல்ல தான் 60 MPக்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் வெளியுறவு செயலாளருக்கு. உடனடியாக காசா பகுதிகளில் இன அழிப்பு நிறுத்தப்பட வேண்டும். இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் பாலஸ்தீன அப்பாவிகளை தொடர்ந்து இன அழிப்பு செய்வது மட்டுமல்லாமல் இடமாற்றம் செய்வதை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அவர்களுக்கு விடிவு கிடைக்க வேண்டும். ரஃபாவில் இஸ்ரேல் கொண்டு வரக்கூடிய 6.5 லட்சம் மக்களை ஒரே இடத்தில் அடைச்சி வைக்கிற இந்த திட்டத்தையும் செய்யக்கூடாது. எனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும், இதற்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கட்சியினுடைய 60 MPக்கள், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 60 MPக்கள் கையெழுத்திட்டு அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்க, CNN-க்கு இஸ்ரேல் ராணுவத்தினுடைய நடவடிக்கை தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நம்முடைய போர் பலவீனங்களை அடிப்படையாக கொண்டு மிக துல்லியமாக செயல்பட்டு வருகிறது. ஏன்னா இந்த நம்ம திரும்ப சொல்றதுதான், இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஏற்பட்டுச்சா இல்லையா, இந்த சமயத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அது மட்டும் தெரியுது. அவங்களுக்கு ஏதோ ஒன்றும் வெப்பன்ஸ் உள்ள வந்திருக்கிறது, அல்லது தேவையான பொருட்கள் உள்ள வந்திருக்கிறது, அல்லது அவங்களோட கட்டமைப்பை இருக்கிறத வச்சு மிகச்சரியாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேல் ராணுவத்தினுடைய பலவீனங்களை அடிப்படையாக கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நம்முடைய பலவீனம் அவர்களுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய யுத்தத்தை பொறுத்தவரையில் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய எல்லா பலவீனங்களும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நம்ம விட்டுட்டு போற குண்டு
குண்டுகளைத்தான் பெரும்பாலும் நமக்கு எதிராக பல கட்டங்கள் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது ஆரம்பத்தில் நம்முடைய ஆரம்ப வீடியோக்களை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திறமை என்னன்னு சொன்னால், அவர்களில் 200க்கும் மேற்பட்ட இன்ஜினியர்ஸ், இந்த வெப்பன் சம்பந்தப்பட்ட இன்ஜினியர்ஸ் ஹாஃபிதுகள் 30 ஜுஸ்களையும் மனநமிட்டவர்கள் என்பது ஒரு ஹைலைட்டடான விஷயம். ரெண்டாவது, இவங்க அத்தனை பேரும் பெரும்பாலும் செய்கிற வேலை என்னன்னா இன்ஜினியரிங் அல்ல, ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நான் என்னன்னு சொன்னால், ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு முழுமையான பொருளை எடுத்து அதை அசம்பிள் பண்ணி அதை எப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அதில் சில மாற்றங்களை செஞ்சு அவங்க செய்கிறது. உதாரணமாக சைனாக்காரன் ஜப்பான்காரன் அழகான ஒரு வெஹிக்கிளை செய்வான், அது அப்படியே அச்சு அசலாக ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சிருவானா இல்லையா? உதாரணமாக ஐஃபோனுடைய ஆப்பிள் ஸ்டோர் துபாயில் இருக்குது, இந்தியாவில் கூட கிடையாது, அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் எங்கேயுமே கிடையாது. அவங்க ஆப்பிள் ஸ்டோர் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொடுப்பாங்க. அண்மையில் சைனாவில் 500க்கும் மேற்பட்ட ஆப்பிள் ஸ்டோரை கண்டுபிடிச்சி மூடினாங்க. காரணம் என்னென்னு கேட்டால், ஆப்பிள் ஸ்டோரையே ஃபேக்காக செய்யக்கூடிய ஒரு வேலையை அவங்க செஞ்சுருந்தாங்க. இது அந்த ஒரு ஸ்டோரை செய்கிறது, அது இல்லாமல் ஒரு செல்ஃபோன் இருக்குது, அதை எடுத்து அதில் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்கிறத பார்த்து சில மாற்றங்களை செஞ்சு அவங்க ஒன்று செய்கிறதுக்கு பேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை தான் இஸ்ரேல் விட்டுட்டு போகிற வெடிக்காத குண்டுகள் இருக்குதா இல்லையா, அதை எடுத்து இவங்க தயாரித்து இவங்க ஒரு புதுவிதமான ஆயுதமாக அதை மாற்றுகிறார்கள். இப்படி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை உச்சமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் சொல்லியிருக்கிறது. மட்டுமல்லாமல் ஹான் யூனுஸில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய வெஹிக்கிளை இலக்கு வைத்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு உச்சகட்ட தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கிறது. அதற்குள் இருந்து அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருப்பதாகவும், இது மெர்காவா டேங்க் கிடையாதுங்க, இது ஆட்களை ஏற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். கிட்டத்தட்ட 5 பேர் அல்லது 6 பேர் இதில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் அதுக்குள்ள இருந்தாங்கிற விவகாரத்தை அவங்க சொல்லலை. ஆனால் காசாவில் இன்றைக்கு மிக உச்சமான ஒரு தாக்குதல் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தலையிட்டு நடத்தி இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலிய ஹயோமாக இருந்தாலும் சரி, அதே போல இஸ்ரேலுடைய டைம்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல ஜெருசலம் போஸ்ட், இஸ்ரேலில் எந்த மீடியாவை நீங்கள் எடுத்தாலும் இன்றைக்கு இதுதான் ஹைலைட்டட் நியூஸாக இருக்கிறது. அல் ஜசீராவிலும் இதுதான் ஹைலைட்டட் நியூஸாக இருக்கிறது. என்னன்னா, இன்றைக்கு கடுமையான தாக்குதல் இஸ்ரேல் இராணுவத்தின் மீது நடத்தப்பட்டது. குறைந்தது 30 பேராவது இதிலே கொல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறாங்கிற விவகாரம் இன்னும் வெளிவரல. குறிப்பாக இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எவ்வளவு உக்கிரமான தாக்குதல் பாருங்க. இஸ்ரேலுடைய டெல் ஹஷோமர் மருத்துவமனை, அதே போன்று பெய்லின்சன் மருத்துவமனை, ஷொரேகா மருத்துவமனை, இந்த ஷொரேகா மருத்துவமனைக்கு தான் கடைசியாக ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. அதே மாதிரி இச்சிலோ மருத்துவமனை, இந்த 4 மருத்துவமனைகளையும் நிறைய ஹெலிகாப்டர்கள் வந்து இறங்குகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களையும் படுகாயமடைந்தவர்களையும் அவங்க உடனடியாக கொண்டு வந்து இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 30க்கும் மேற்பட்டவர்கள் குறைந்தது கொல்லப்படுகிற அளவுக்கு உக்கிரமான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் நடத்தியிருக்கிறார். அதே நேரம் காசாவினுடைய கிழக்கு பகுதிகளில் 2 இராணுவ புல்டோசர்களையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அறிவித்திருக்கிறது. 2 புல்டோசர்கள் அளிக்கப்படுதுன்னா அதில் குறைஞ்ச 2 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய நாட்டினுடைய மீட்சிக்காக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக காசாவிலே யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டு சுதந்திரம் கிடைத்து அந்த மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையை வல்ல ரஹ்மானிடத்திலே முன்வைக்க மறந்து விடாதீர்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக குனுத்து நாசிலாவை ஓதுகிற அதே நேரம், பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.